Hi guys, it's Divya here. Welcome to my YouTube channel. ஸோ சண்டே எங்களோட ஆஃபீஸ் வந்து இனாக்ரேட் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்தேன் நான். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு தென் நம்ம வந்து மண்டே ரொட்டீன் பார்க்கலாம். ஸோ இது வந்து 7th day of my 7 days challenge. With no further delay, let's get into the video. ஆஃபீஸில் ஃபர்ஸ்ட் டே நல்லா தான் இருந்துச்சு, பட் இன்னும் கொஞ்சம் பிளேஸ் எல்லாம் கொஞ்சம் அடாப்ட் ஆகலை. என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் வந்து ஒரு 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறதுக்கு யோசிச்சு நான் வந்து வேற ஹாஸ்டல்லேருந்து இந்த ஹாஸ்டல் வந்து கம்பெனி பக்கத்தில் வந்தேன். பட் வந்து ஒரு மாதம் கூட ஆகலை. ஆனால் வந்து என்னோட கம்பெனியை வந்து வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே நான் புது ஆஃபீஸுக்கு போயிட்டு இன்னைக்கு வரேன். லைக் 2 மணி நேரம் ஆச்சு. ஃபுல் வாக்கிங். மெட்ரோலையும் நின்றுட்டு தான் வந்தேன், பஸ்ஸுலேயும் நின்றுட்டு தான் வந்தேன். எப்படி இதை கண்டினியூ பண்ண போறேன்னு எனக்கு தெரியவே இல்லை. ரொம்ப பயமா இருக்கு. வேலையை பத்தி குழப்பமா இருக்கு, கம்பெனியை பத்தி குழப்பமா இருக்கு, ஹாஸ்டல் பத்தி குழப்பமா இருக்கு. இதோ இப்போ பண்றல இந்த கண்டென்ட் கிரியேஷன் இதை பத்தி குழப்பமா இருக்கு. எல்லாத்தையும் பத்தி குழப்பமா இருக்கு. ஆக்சுவலி பசிக்குது, நான் போய் சாப்பிட போறேன். அண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு எந்த ஒர்க்கும் பண்ணணும்னு தோணலை. ஸோ அதனால் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ரெஷ்ஷாக போயிட்டேன். பிகாஸ் தென் ஒன்லி ஐ ஃபீல் கம்ப்ளீட்லி ரிலாக்ஸ்டு. தட்ஸ் வை. ஆக்சுவலி நான் எதுக்கு வந்து ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு இவ்வளோ எமோஷ்னல் ஆனேன்னா, பிகாஸ் எனக்கு வந்து அவ்வளோவா ட்ராவல் பண்ணி பழக்கம் கிடையாது. நான் ரொம்ப புதுசு ட்ராவல் பண்ணுறதுக்கே. ஆஃபீஸ்க்கு தனியாக போயிட்டு தனியாக வரதே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அதனால தான் வந்து ஐ வாஸ் ஃபர்ஸ்ட் டைம் அந்த 2 மணி நேரம் ட்ராவல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஸோ தட்ஸ் வை ஐ காட் ஸோ எமோஷ்னல். ஓகே, அப்புறம் நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஐ ஃபீல் ரிலாக்ஸ்டு. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வந்து என்எல்பி செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அண்ட் தென் ஆஸ் யூஷுவல் கிராமர் நோட்ஸ். அதுக்கப்புறம் என் ரூம்மேட் வந்தான். ஆக்சுவலி சாட்டர்டே வந்து எனக்கு சாப்பாடு இல்லாமல் போச்சுல, அந்த மாதிரி வந்து இன்றைக்கி அவளுக்கு சாப்பாடு இல்லை. ஸோ அதனால் என்னோடய மேங்கோவில் ஒன்று வந்து அவளுக்கு கொடுத்துட்டு நானும் ஒரு பீஸ் சாப்பிட்டு அவகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். 2 மாம்பழம் வந்துச்சு. 180 ரூபாய். கேஜிலாம் தெரியல. 2 மாம்பழம் எடுத்துக்கிட்டேன். 180 ரூபாய் சொன்னாங்க, எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக யூடெமியில் ஒரு கேன்வா கோர்ஸ் வந்து போட்டு வச்சுருந்தேன். ஸோ அப்பப்போ எடுத்து பார்க்கணுன்னு தோணும் போது. ஸோ அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு தென் நான் ஒரு பிளானர் வாங்கிட்டு இருந்தேன்ல, அந்த பிளானரை வந்து சரி இன்னைக்காச்சும் செட்டப் பண்ணலாம். ஐ மீன் என்னோடய நேம், அந்த கோல்ஸ் எல்லாம் எழுதி கொஞ்சம் செட் பண்ணிவிட்டு அப்புறம் எப்படி அதை பிளான் பண்ணுறதுன்னு கொஞ்சம் பார்த்துட்டு தென் ஐ வென்ட் ஃபார் ஸ்லீப். அதுக்குள்ளே டைம் முடிஞ்சிச்சு. 10:30க்கு மேலே எங்கள் ஹாஸ்டலில் வந்து லைட் ஆஃப் பண்ணிடணும், அதனால லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு நான் போய் படுத்துட்டேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் அண்ட் thank you so much for watching this video. I'll see you guys tomorrow. Tata, bye, take care.